வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட எதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, நம்ம மனசோட செயல்பாடை பற்றி என்ன பேசணும் அப்படின்னா, அதை நான் யோசித்ததுக்கான காரணத்தை முதல்ல சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம மனசில், அதாவது உள்ளே ஒரு எண்ணம் இருக்குது, வெளியில் ஒரு எண்ணத்தில் நம்ம செயல்பட்டுருக்கோம். சரிங்களா? அதை நம்ம ரொம்ப சரி அப்படின்னும் வாதாடிட்டுருக்கோம். பெண்களோ ஆண்களோ அப்படி தான் இருக்கும். இதனால் இங்கே நிறைய ஒரு மாதிரி இங்கே பிரபஞ்சத்தோட செயல்பாடே ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்குது. சரிங்களா? எல்லாராலையும் இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியாது. நான் ஆன்ம பாதையிலையும் இருக்கேன். சரிங்களா? இன்னொரு பக்கம் ஹீலராகவும் இருக்கேன். ஸோ என்னால் மைண்ட் ரீடிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈஸியாக என்னால் கேட்ச் பண்ண முடியும். அதனால் நான் சொல்கிறேன். சரிங்களா? நம்ம என்ன பண்ணால் எல்லாருமே லைஃப்பில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் பேச போகிறதுக்கான ஒரு காரணமே. நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கிக்கணும். சரிங்களா? நம்ம என்ன சரி பண்ணணும்? உண்மையாகவே சரி பண்ணணுன்னா அப்போ அங்கே ஏதோ தப்பாக இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனால் நான் தப்பாக இல்லையே அப்படின்றது நம்மளோட வாதமாக இருக்கும். ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், நமக்குள்ளே நம்மளை சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. முழுக்க முழுக்க அதை ஏற்றுக்க தைரியம் இருந்தால் மட்டும்தான் இதில் நம்ம வெளிவர முடியும். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம மனம்தான் எல்லாத்துக்குமே காரணம். மனசை தான் நம்ம சரி பண்ணணும். நம்மளை சரி பண்ணணும் அப்படின்றது என்னென்னா மனமாக தான் நம்ம செயல்படுறோம். மனதை அணிந்தவர்கள் தான் மனிதன். அதாவது மனசாக நம்ம செயல்படுறதுனால தான் நம்மளை மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசார தான் நம்ம செயல்பட்டுருக்கோம். அந்த மனசை தான் நம்ம சரி பண்ணணும். என்ன பிரச்சனை? மனசில் என்ன பிரச்சனை? மனசில் எல்லாமே பிரச்சனை. எது தேவை, எது தேவையில்லை அப்படின்றத பிரித்து பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு அதைப்படி நடக்கிறது தான் முதல் பிரச்சனை. சரிங்களா? ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஆழமாக ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் இப்போ ஒரு ஆண் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன். ஆண் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட உலகம் வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட நட்பு வட்டாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து அவங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கும். அவங்க உடலை கெடுத்துக்கிற மாதிரி 1008 விஷயங்கள் இருக்குது. புகைப்பிடிக்கிறதுலேருந்து, பாக்கை யூஸ் பண்ணுறதுலேருந்து, இந்த மாதிரி விஷயங்கள். சரியா? பெண்கள் அப்படின்னா இன்றைய காலகட்டத்துக்கு பெண்களும் இதெல்லாம் பண்ணுறாங்க. புகைப்பிடிக்கிறாங்க, மது அருந்துறாங்க. இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது உடலுக்கு கெடுது. நமக்கு மட்டும் கிடையாது, சுற்றி இருக்க எல்லாருக்குமே இது கெடுதல். நம்மளோட அடுத்த தலைமுறை, நம்மளோட சந்ததிகள், அவங்களுக்கும் இது கெடுதல். அவங்க இந்த பூமியில் வாழும்போது ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை அவங்களால வாழ முடியாது. சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலே ஏற்படுற ஈர்ப்பு, ஒரு ஆணுக்கு பெண் மேலே ஏற்படுற ஈர்ப்பு. சரிங்களா? இதை நம்ம மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு விஷயமாகவே தெரியாது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் என்ன விஷயம்னா, இந்த பிரபஞ்சம் அப்படின்றது நம்மளோட ஆழ் மனசில் நம்ம என்ன யோசிக்கிறோமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் இங்கே பதிவாக எண்ணலைகளாக ஒரு ஃப்ரீக்குவன்சியில் செயல்பட்டுகிட்டே இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் மனசில் அவங்க ஒரு தப்பான ஒரு எண்ணத்தை வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அது அப்படியே பரவ ஆரம்பிக்கும். அதையே ஒருத்தவங்க சரியான ஒரு எண்ணத்தை வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அதுவும் பரவ ஆரம்பிக்கும். இன்றைக்கி உண்மையாகவே இந்த அளவுக்கு இந்த உலகம் சீர்கெட்டிருக்கு, இந்த உலகத்தில் நிறைய தப்பான விஷயம் நடக்குது அப்படின்னா எல்லார் மனசுக்குள்ளேயும் தப்பான செயல், தப்பான எண்ணங்கள் மட்டும்தான் உள்ளே ஒளிஞ்சிருக்கு. அதான் காரணம். நான் எனக்குள்ளே இருந்த விஷயங்களெல்லாம் நான் சீர்தூக்கி பார்த்து என்னை நான் சரி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு 7 வருஷம் ஆயிருக்கு. சரிங்களா? அதில் ஒழுக்கம் அப்படின்னா இது மட்டும் கிடையாது. அதாவது நமக்குள்ளே அறியாமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அறியாமையினால தான் எல்லாமே பண்ணுறோம். சரிங்களா? இதில் ஒத்துக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறது இல்லை. எனக்கு தெரியாதுன்ற விஷயத்த தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும், தெரியுன்ற விஷயத்த தெரியும்னு சொல்கிறதுக்கு கூட நம்ம தயக்கத்தில் மட்டும்தான் உட்காந்துட்ருக்கோம்.
ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணியே ஆகணும். அப்போ தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகும். இந்த பூமியில் இருக்க அனைத்து ஜீவன்கள், ஏன் நம்ம மனிதர்கள் வாழறவங்க கூட அமைதியாக வாழ முடியும். அப்போ நம்மளை ஒவ்வொரு நொடியும் நம்ம சரி பார்க்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்குது. ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணுது, சரிங்களா? இப்போ வந்து ஒரு எக்ஸ் ஒய்ன்னு 2 பர்சன் வச்சுக்கலாம். அவங்க வந்து எக்ஸுக்கு வந்து திருடணும் அப்படின்னு இருக்கு. ஒய்க்கு வந்துட்டு நான் திருடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கு, சரிங்களா? எக்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, நான் திருடணும்னு நினைக்கிறாங்க. ஒய் என்ன நினைக்கிறாங்க, இல்லை நான் நேர்மையாக தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ எக்ஸ் கூட வந்து சேர்றவங்க, எக்ஸு அவங்க சரௌண்டிங் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது சார்ந்த விஷயங்களாகவே அவங்கள வந்து சேர்ந்துருப்பாங்க. ஒய் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நான் ரொம்ப தூய்மையாக இருக்கணும், நான் நேர்மையாக இருக்கணும், நான் திருடலாம் நான் விருப்பப்படல, நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சரௌண்டிங் தான் அவங்கள சூழ்ந்திருக்கும். அந்த மாதிரி மனங்கள், அந்த மாதிரி ஆன்மாக்கள் தான் அவங்கள சூழ்ந்திருப்பாங்க. இதை நம்ம யோசித்து பார்த்தோன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு குட்டி விஷயம் சொல்கிறேன். நான் எந்த பேரையும் சொல்ல விரும்பலை, எதையும் சொல்ல விரும்பலை. ஒருத்தவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விஷயத்தில் பெண்கள், ஆண்கள், சரிங்களா? பெண்கள் போயிட்டு அவங்க மனசை கவர்ற மாதிரி, அவங்க ஒரு மேல், சரிங்களா? ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன், அவங்க ஒரு மேல். அவங்க விஷயத்தில் போயிட்டு பெண்கள் போயிட்டு அவங்க மனசை ஈர்க்கிற மாதிரி ஒரு செயலை பண்ணுறாங்க. அப்போ அதை போயிட்டு பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்குது, ஒன்று. ரெண்டாவது விஷயம், அவங்க செய்கிற செயல் அப்படின்றது இறைவன் சார்ந்த ஒரு விஷயம். அப்போ இறைவன் சார்ந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு பெண்ணாக நம்ம என்ன பண்ணணும், அதை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். நமக்கு ஒரு வரையறை இருக்குது. இதில் நான் ஒரு உதாரணத்துக்காக இந்த விஷயத்தை நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட கலாச்சாரம், நம்மளுடைய மரபு, இதெல்லாம் என்ன, நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பெண் அப்படின்றவங்க எப்படி இருக்கணும், பெண்ணோ ஆணோ எல்லாருமே எப்படி இருக்கணும் அப்படின்றது இங்கே ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்போ ஒரு ஆண் வந்துட்டு அவங்க செய்கிற செயலில் நீ வந்து ரொம்ப சரியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி அந்த ஒரு பர்சன் தான் அப்படி இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம கேள்வி கேட்குறோமே, நம்ம இறங்கி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது. இன்னொருத்தவங்க ஒரு பர்சன் இந்த அளவுக்கு, ஒரு ஆண் இந்த அளவுக்கு ஒரு வேலையை இறங்கி செய்கிறாங்க அப்படின்னா செய்கிற செயலை பாராட்டணும், அவ்வளோதான். அதை தாண்டி அவங்களோட தனிப்பட்ட விஷயத்தில் போய் தலையிடுறோமே, அது ரொம்ப தப்பாச்சே, நமக்கே இழுக்காச்சே, அவங்கள சார்ந்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க ஒரு பெண்ணாக இருந்து யாருமே யோசிக்க மாட்டுறாங்க. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட சமுதாயம், நம்மளோட என்ன சொல்ல, நமக்கு அடுத்து வர தலைமுறைகளுக்கு நம்ம தான் முன்னோடிகள், நம்ம தான் முன்னுதாரணமாக வாழணும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அடுத்து நம்ம கிட்டே இருக்க குழந்தைங்களாகட்டும், இல்லை யாராகட்டும், அவங்களுக்கெல்லாம் என்ன தோணும், ஓகே இது தப்பு இல்லை போல் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் கடந்து வந்துட்டு தான் இருக்கும். முதல்ல போதை அப்படின்றது சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க அப்பா ஒரு சிகரெட் பிடிக்கிறத கூட குழந்தைங்களுக்கு தெரியாமல் பிடிக்கணும், வீட்டுக்கு தெரியாமல் பிடிக்கணும், வீட்டை விட்டு வெளியில் போய் பிடிப்பாங்க, சரிங்களா? பட் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஒரு பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் நேருக்கு நேர் என்ன சிகரெட்டை பிடிச்சி விட்டுட்டு தான் இருக்காங்க. தன்னை பற்றி யோசிக்கிறதில்ல, மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதில்ல. அப்போ இதெல்லாம் மனசோட செயல்பாடு. அந்த மனசு ஒரு விஷயத்தை கேட்குது அப்படின்னா, இது முதல்ல எனக்கு ஆகுமா, இல்லை மற்றவங்களுக்கு இது செட் ஆகுமா, இது எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அது நல்லது நடக்குமா, இதெல்லாம் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு தடவைக்கு நம்ம பல தடவை யோசிக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக இருக்குது, சரிங்களா? ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுது அப்படின்னா, நீங்கள் ஒருத்தரை பற்றி பாராட்டுறீங்க அப்படின்னா எந்த நோக்கத்தில் பாராட்டுறீங்க அப்படின்றத முதல்ல நம்ம யோசிக்கணும். அவங்கள போய் பாராட்ட போகிறோன்னா அவங்க செய்கிற செயலை பாராட்டணுமே தாண்டி அவங்க உருவத்தை கிடையாது, சரிங்களா? உருவத்தை பார்த்து பாராட்டுறோம் அப்படின்னா அதோட அர்த்தமே வேறு. நான் ரொம்ப வெளிப்படையாக நான் பேசவும் விரும்பலை, சரியா? என்னென்னா, எனக்கு தேவை இந்த சமுதாயம் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், இங்கே அடுத்த சந்ததிகள், அடுத்த தலைமுறைகள் நிம்மதியாக வாழணும். இன்றைக்கி எங்கே பாருங்கள் சண்டை சச்சரவுகள், எங்கே பாருங்கள் ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ணிட்டாங்க, இல்லை எங்கே பார்த்தாலும் இவங்க அடிச்சுக்கிறாங்க அவங்க அடிச்சுக்கிறாங்கன்னு பூமி ரத்த கலரியாக இருக்காங்க. பூமி தாய் ஒரு புனிதமானவங்க, அவங்கக்கிட்ட ஒரு நிம்மதியே கிடையாது.
ஒரு பஞ்சபூதங்கள் அவங்கள பாதுகாக்கிறது கிடையாது. நீர்நிலையை பாதுகாக்க முடியல. நம்மளால் காற்று மாசுபட்டு போய் கிடக்குது. நம்மளால் வந்து சூரியன்கிட்டேயே அவ்வளோ பிரச்சனைகள், ஓசோனில் போய் ஹோல்ஸ் விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள். சரிங்களா? பஞ்சபூதங்கள் எவ்வளோ முக்கியம், ஆனால் அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. நம்ம மனசை ஒழுங்காக வச்சா இங்கே எல்லாமே ஒழுங்காக இருக்கும். மனசில் நம்ம தெய்வீகமாக வாழணும். நான் இப்படி தான் வாழணும் அப்படின்ற அந்த ஒரு முடிவில் வாழணும். சரிங்களா? உள்ளே இருக்கிறது இறைவன். அந்த உயிர் போச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், திரும்பி வருமா? உள்ளே இருக்க உயிர் போச்சுன்னா திரும்பி வருமா? நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோடய உயிர், அவங்க தான் இறைவன். அவங்க என்னை வழி நடத்துகிறாங்க. அவங்க சொல்கிற விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். இதில் வந்து நான் ஒளிச்சு மறைச்சி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ என்னோடய உயிரை நான் மதிக்கிறேன். அப்போ அதே மாதிரி தான் மற்றவங்களும். இன்றைக்கி இந்த வீடியோ கேட்க போகிறவங்க எத்தனை பேரோ எனக்கு தெரியாது. பட் நீங்கள் எல்லாருமே உயிர், நீங்கள் எல்லாமே இறைவன், நீங்கள் எல்லாருமே தெய்வீக ஆன்மாக்கள். சரிங்களா? அப்போ உங்களுக்குள்ள இறைவனுக்கு, உங்களுக்குள்ளே இருக்க இறைவனுக்கு நீங்கள் எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க, நீங்கள் எவ்வளோ வந்து அந்த இறைவனோட வார்த்தையை மதிக்கிறீங்க. அந்த இறைவனை மதிச்சிங்கன்னா உங்கள் உடம்பையும் பாதுகாப்பீங்க, உங்கள் மனசையும் பாதுகாப்பீங்க. உங்களை மட்டும் இல்லை, நீங்கள் உங்களை பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே சுற்றி இருக்க எல்லாம் தானாக மாறும். சரிங்களா? எல்லார் மேலேயும் நமக்கு ஒரு அன்பு வரும், நமக்கு ஒரு கருணை வரும், நமக்கு ஒரு காதல் வரும். காதல் அப்படின்றது கொச்சையான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அந்த எந்த இடத்துல வைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அந்த காதலுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஒருத்தவங்க ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலை பாராட்டுறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு நல்லது செய்யுமா, கெடுதல் செய்யுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம சீர்தூக்கி பார்க்கணுமே தாண்டி, நான் அண்ணனாக சொல்கிறேன், நான் தம்பியாக சொல்கிறேன், நான் அக்காவாக சொல்கிறேன், நான் தங்கச்சியாக சொல்கிறேன், இதெல்லாம் தேவையே கிடையாது. அவங்க செய்கிற செயல் என்ன, அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அது வந்து பிடிக்குதா பிடிக்கலையா அவங்கள பற்றி யோசித்து பார்க்கணும். யாருமே சரி, எனக்கு பிரச்சனை இருக்குது, இப்போ எனக்கு கூட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் வந்துச்சு. சரிங்களா? அதனால தான் நான் வீடியோ போடுறத நான் நிறுத்திட்டேன். ஆனால் அதை நான் வெளியில் சொல்ல விரும்பலை. ஒரு பெண்கிட்ட அந்த மாதிரி பேசக்கூடாது. இன்றைக்கி நான் ஒரு பெண், என்னை வந்து சுருக்கிட்டு உட்காந்துக்க முடியும். பட் ஒரு ஆண் வெளியில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது அவங்க அந்த கமெண்ட்டை படிக்கிறாங்க, படிக்கலை. பட் சுற்றி இருக்கவங்க படிப்பாங்க. அவங்க மனநிலைமை என்னவாக இருக்கும்? ஆனால் அதை வந்து வெளியில் சொல்லுவாங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க, எனக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து வெளியில் சொல்லுவாங்களா? அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு போக தான் செய்வாங்க. கேட்டால் அவங்க மெச்சூரிட்டியில் இருக்காங்க, எனக்கு இது ஒரு விஷயமே இல்லை, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இன்னொருத்தருக்கு நம்ம எந்த இடத்துலையும் நம்ம பிரச்சனையாக போயிடக்கூடாது. நம்ம செய்கிற செயல் எல்லாருக்குமே நல்லதாக மட்டும்தான் இருக்கணும். நானும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு நொடியும் சரி, நமக்குள்ளே தோன்ற எண்ணங்களை கவனிங்க. உங்களுக்குள்ளே தோன்ற எண்ணங்களை கவனிங்க. என்ன எண்ணம் தோணுது? ஒருத்தவங்கள நான் போய் இப்போ வந்துட்டு எனக்கு ஒருத்தவங்கள பிடிக்குது, ஏன் பிடிக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நினச்சி பாருங்கள். அந்த பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்களோட உருவத்தோற்றமா, அவங்களோட செயல்பாடுகளா? உருவத்தோற்றம்னா அந்த உருவத்தோற்றத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது, செயல்பாடுகள்னால் செயல்பாடுகளுக்கு பின்னாடி என்ன இருக்குது. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே இன்றைக்கி ஒரு குழந்தைகிட்ட பேசுகிறோன்னா கூட அந்த குழந்தைகிட்ட நம்ம என்ன பேசுகிறோம், ஏன் பேசுகிறோம், இதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் என்ன? ஒவ்வொரு காரணத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன பேசினாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் பார்க்குற பார்வையில் அர்த்தம் இருக்குது, நீங்கள் நடக்கிற நடையில் அர்த்தம் இருக்குது. இது எல்லாமே உங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் என்ன இன்ச் பை இன்ச்சாக கவனித்து வச்சதுனால தான் இன்றைக்கி என்னால் இந்த அளவுக்கு இருக்க முடியுது, இறைவனோட ஒன்றி வாழ முடியுது. இறைவன் நம்ம உண்மையாக இருக்கிற பட்சத்தில், இறைவன்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவங்க நமக்குள்ளே இருந்து செயல்படுறத நம்மளால் உணர முடியும். இது சத்தியம். ஸோ தயவு செஞ்சு இந்த பூமியில் எல்லாமே அமைதியாக இருக்கணும், எல்லா ஜீவனும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாடை 2 நாடு சேர்ந்து அடிச்சிட்ருக்கு. சரிங்களா? இதை பற்றி நான் பேச வேண்டான்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா என்ன சொல்ல, சுயநலம் மட்டும்தான் காரணம். எனக்கு தோன்றதை நான் பண்ணுவேன், எனக்கு மற்றவங்கள பற்றி கவலை இல்லை அப்படின்ற அந்த ஒரே ஒரு எண்ணம் தான் காரணம். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எங்கேயோ நடக்குது, நமக்கு நடந்தால் அங்கே எவ்வளோ உயிர்கள் போகிறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நம்ம பக்கத்தில் உட்காந்து பார்க்கல. அதுவே நம்ம இடத்துக்கு வந்ததுன்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நடந்ததுன்னா
யோசிச்சு பார்க்கணும்ல. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ணும்போது வெளியிலேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தால் நம்ம மனநிலைமை என்னவா இருக்கும்? அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம்? இல்லை நாங்கள் இதெல்லாம் கண்டுக்க மாட்டோம், நாங்கள் பொது தளத்தில் இருக்கோம், நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு இருப்போமா? இல்லை வந்து பேசுகிறவங்க இப்படி தப்பாக பேசுகிறாங்களேன்னு மனம் நொந்து தானே போகும். ஸோ இனிமேல் யாரும் இதை பண்ணக்கூடாது. சரிங்களா? எல்லாமே வந்து சக மனிதர்கள், அவங்கள வந்து மதிக்க கற்றுங்க, அவங்க உணர்வுகளை மதிக்க கற்றுங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கு தனிப்பட்ட முடிவுகள் இருக்குது, தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்குது. அதுக்குள்ளே யாரும் மூக்க நுழைக்கக்கூடாது. அவங்க பொது தளத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இவங்களுக்காக வராங்கன்னு கிடையாது. அவங்க ஒரு செயல் செய்ய வந்திருக்காங்க, அந்த செயலுக்கு முடிஞ்சால் மரியாதை பண்ணணும், இல்லையா அமைதியாக விலகி போயிடணும். இதுதான் சரியாக இருக்கும். சரிங்களா? ஸோ மனசை ஒவ்வொரு நொடியும் கவனிங்க. என்ன எண்ணம் தோணுது? இந்த எண்ணம் எனக்கு தேவையா தேவையில்லையா? தேவை அப்படின்னா எதுக்காக எனக்கு தேவை? தேவை இல்லை அப்படின்னா ஏன் தேவையில்லை? ஓகே, இதை நான் செஞ்சால் இந்த பிரச்சனை வரும், இதை நான் செஞ்சால் இது நல்லது அப்படின்னு பிரித்து பார்த்து செயல்பட கற்றுங்க. சரிங்களா? நன்றி.